நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும். அதில் உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அறிமுகம். 1757 ஜூன் 23 பிளாசி போர் நடக்குது. சிராஜுத்தௌலா அதில் தோற்கடிக்கப்படுறாரு. ராபர்ட் கிளைவ் வங்காளத்தின் நவாப் படைப்பிற்கு தலைமையேற்று ராபர்ட் கிளைவ் ஆங்கிலேய படை தளபதியாக இருக்கார் அந்த டைமு. சிராஜுத்தௌலாவோட சித்தப்போட பேர் மீர் ஜாஃபர். ஜகத் சேத்துகள். சிராஜுத்தௌலாவின் அடக்குமுறை கொள்கைகளால் அவதிப்பட்டவர்கள் ஜகத் சேத்துகள், அதாவது வங்காளத்தில் இருந்த வட்டிக்கு பணம் கொடுப்போர். ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி 1757 to 1760 இடையில் மீர் ஜாஃபர்கிட்ட 2,25,00,000 ரூபாயை பெறுறாங்க. அடுத்து ஃபராசி இயக்கம். ஃபராசி இயக்கத்தை ஆரம்பித்தவர் யார்? சாஜி ஹரியத்துல்லா. டுடுமியான். சாஜி ஹரியத்துல்லா அவரோட மகன் பேர் டுடுமியான். டுடுமியான் என்ன சொல்கிறாருன்னா, நிலம் கடவுளுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்கிறாரு. 1862 டுடுமியான் மறைந்து போகிறாரு. 1870 நோவா மியான் என்பவரால் ஃபராசி இயக்கம் மீண்டும் உயிர் பெற்றது. பரசத்தில் வகாபி கிளர்ச்சி, அதாவது வங்காளத்தில் இருந்த பரசத் பகுதியில் 1827 வாக்கில் இந்த வகாபி கிளர்ச்சி தோன்றியது. இஸ்லாமிய மத போதகர் டிடுமீர் என்பவர் இந்த கிளர்ச்சிக்கு தலைமையேற்றார். அடுத்தது பழங்குடியினர் கிளர்ச்சி பார்ப்போம். கோல் கிளர்ச்சி எங்கே நடக்குதுன்னா, ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா ஆகிய பகுதியில் உள்ள சோட்டா நாக்பூர் மற்றும் சிங்பூம் பகுதியில் நடக்குது. ஆண்டு 1831-32. இது பிந்த்ராய் மற்றும் சிங்ராய் தலைமையில் நடந்தது. அடுத்து சாந்தலர்கள் கிளர்ச்சி. ராஜ்மஹால் மலையை சுற்றியுள்ள பகுதிகளில் சாந்தலர்கள் கிளர்ச்சி நடக்குது. பீர்சிங் அவரோட தலைமையில் நடக்குது 1854. 1855 சித்து மற்றும் கனு ஆகிய 2 சாந்தலர் சகோதரர்கள் கிளர்ச்சியை தலைமையேற்று நடத்த வேண்டி தங்களுக்கு கடவுளிடமிருந்து தேவ செய்தி கிடைத்ததாக அறிவித்தனர். 1855 யாருன்னா சித்து மற்றும் கனு. 1855 சித்து மற்றும் கனு. 1855 ஜூலை மாதத்தில் கிளர்ச்சி நடக்குது. ராஜ்மஹால் பாகல்பூர் பகுதிகளில் நடக்குது, பேரணி நடக்குது. சாந்தல் பர்கானா. அடுத்து முண்டா கிளர்ச்சி 1890 ராஞ்சி பகுதியில் நடக்குது. அவங்க பின்பற்றின விவசாய முறை குண்டக்கட்டி கூட்டு சொத்து. தலைமையேற்றவர் பிர்சா முண்டா. 1899 கிறிஸ்துமஸ் நாளில் நடக்குது. 1900 பிப்ரவரி மாதம் பிர்சா முண்டா கைது செய்யப்பட்டு சிறையில் உயிர் நீத்தார். 1908 சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்படுது. சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1908.